ஓகே, உன்னுடைய செகண்ட் யூனிட்டில் தேர்ட் போர்ஷன் சப்ளிமெண்ட்ரி ரீடர். உன்னுடைய செகண்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி ரீடர் 2 ஜிக்ஸாக். முதல்ல தெரிஞ்சுக்கோ, ஜிக்ஸாக் அப்படின்னா இது ஒரு பறவையினுடைய பெயர். ஜிக்ஸாக் அப்படிங்கிறது இந்த கதையில் ஒரு பறவையினுடைய பெயர். இப்படி ஒரு பறவை இருக்கான்னு கேட்காத, திஸ் இஸ் பியூர்லி இமேஜினரி. சரியா? அந்த பறவை எப்படி இருந்தது பார். இது பேஜ் நம்பர் 50, 51, 51. அப்படியே பேஜ் நம்பர் 52 எடு. பேஜ் நம்பர் 52. அந்த பேஜ் நம்பர் 52ல் பாரு, ஒரு படம் இருக்கா? ஃபேன் மேலே ஒரு பறவை உட்காந்துட்டு இருக்கா பாரு. இந்த கதையில் இந்த பறவைக்கு பேர் தான் ஜிக்ஸாக். இந்த பறவைக்கு பேர் தான் ஜிக்ஸாக். பாரு, அடுத்த பேஜில் பாரு, அந்த புஷ் டோர். அந்த டோர் தள்ளிக்கிட்டு போவாங்க, அதனால் அதுக்கு பேர் புஷ் டோர் அப்படின்னு பேர். அது மேலே உட்காந்துட்டு இருக்கு பாரு, 2 ரெக்கையோட பாரு, பச்சை கலரில். இதை தான் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் ஜிக்ஸாக் அப்படின்னு இந்த கதையில் சொல்லுவோம். த ஸ்டோரி இஸ் பியூர்லி இமேஜினரி. ஆனால் இந்த கதையில் ஒரு மாரல் இருக்குது. சரியா? மெல்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். புக் இருக்குது, பென்சில் கையில் வச்சுக்கோ. வேணுன்றதுக்கு தெளிவாக மீனிங்கை நோட் பண்ணிக்கோ. வழக்கம் போல் நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எழுதினவங்க பற்றி, அந்த இன்ட்ரோடக்ஷன் பற்றி ஆஸ் யூஷுவல் கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர். அந்த மேட்டர் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன், இதான் அவருடைய பேர். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஷுவலி சவுண்டட் டாக்டர். இப்போ தெரியுதாப்பா? இப்போ பாரு, ஓரளவுக்கு சரியாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஃபுல்லு லெட்டர்ஸ் இருக்குது. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணனுடைய கிளினிக். அவருடைய கிளினிக் யூஷுவலி சவுண்டட் மோர் லைக் an ancient Chinese torture chamber than a child specialist clinic. இவரு டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு சின்னதாக கிளினிக் வச்சிருக்கார். என்ன கிளினிக்? சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக். ஆமாம், குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன மருத்துவமனை, ஒரு கிளினிக் வச்சிருக்கிறார். ஆமாம், அது எப்படி இருக்கும்னா, யூஷுவலி சவுண்டட். யூஷுவலி வழக்கமாக எப்பவும் கூச்சலாக இருக்கும். எதை விட பெரிய கூச்சலாக இருக்குதான். மோர் தேன் an ancient Chinese torture chamber. ஒரு அந்த காலத்தில் சீனாவில், சீனாவில் இதுக்குன்னே தனியாக அறைகள் இருக்குமா. எதுக்குன்னே? யாராவது ஒருத்தரை கூட்டு போய் டார்ச்சர் செய்யறதுக்குன்னே, சித்திரவதை செய்யறதுக்குன்னே. அப்போ அவங்க என்ன சத்தம் போடுவாங்க? அந்த அறைகளில் அந்த சித்திரவதை செய்யப்படுறாங்களே, அவங்க போடுற சத்தத்தை விட இந்த ஆஸ்பத்திரியில் குழந்தைங்க போடுற சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. திஸ் வாஸ் பிகாஸ், ஏன்னா த சில்ட்ரன், குழந்தைங்க, அது எப்படியாப்பட்ட குழந்தைங்க? டீனி சில்ட்ரன், சின்னஞ்சிறிய குழந்தைகள். ஹூ வேர் ஹிஸ் பேஷண்ட்ஸ், அவங்க தானே இவருடைய பேஷண்ட்ஸ், இந்த டாக்டருடைய பேஷண்ட்ஸ். லெஃப்ட் அவுட், விடுவாங்க பாரு. எதை விடுவாங்க? லெஃப்ட் அவுட் எ வெரைட்டி ஆஃப் பிளட் கர்ட்லிங், ரத்தம் உறைந்து போகிற அளவு பிளட் கர்ட்லிங், எல்ஸ் கூச்சல், அண்டு ஏர் ஸ்பிளிட்டிங், காது ஜவ்வு பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி
சாப்ஸ் அழுகை. அந்த குழந்தைங்க சத்தம் விடுவாங்க பாரு, இந்த சத்தங்கள்லாம் எதை விட ஜாஸ்தியாக இருக்குதான். அந்த காலத்தில் சைனாவில் யாரையாவது பிடிச்சிக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறப்ப அதுக்குன்னு ஒரு சேம்பர் இருக்குமா, அந்த சேம்பரில் அவங்க போடுற சத்தத்தை விட இங்கே இவருடைய கிளினிக்கில் இந்த குழந்தைய, இந்த பேஷண்ட்டுங்க, அந்த டீனி சில்ட்ரன், அந்த சின்ன குழந்தைங்க போடுற சத்தம் blood curdling yells and air splitting sobs அப்படின்னு சொல்லுவாங்க. blood curdling yells இரத்தத்தை உறைய வைக்கின்ற கூச்சல், அதே போல காதை கிழிக்கின்ற சாப்ஸ் விசும்பல், தேமல், அழுகை, இந்த சத்தம். அந்த சத்தத்தால் எப்பவுமே அந்த கிளினிக் நிறைஞ்சி இருக்கும். அடுத்தது, இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷண்ட்ஸ் வேர் மேக்கிங் so much noise and crying so loudly. மெல்ல கதையை ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒன்றும் புரியல. இட்ஸ் ஆல் பிகாஸ், இதெல்லாம் ஏன் அப்படின்னா மை பேஷண்ட்ஸ், என்னுடைய பேஷண்ட்ஸ் வேர் மேக்கிங் so much noise and crying so loudly. ஐயோயோமா, டாக்டர் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கார் அவர் மனைவி கிட்ட. என்னன்னு, இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா இப்போ அதெல்லாம் பின்னால் வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய பேஷண்ட்ஸ் போடுற கூச்சலும் அந்த பெரிய சத்தமும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறார். யாரு? ஹி, அந்த டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். அப்பாலஜைஸ்ட் அப்படி சொல்லியவாறு மன்னிப்பு கேட்குற துணியில் சொல்கிறார் டு ஹிஸ் ஒய்ஃப் ஒன் ஈவினிங். இப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு நாள் சாயந்தரம் அவர் தான் மனைவி கிட்ட, ஐயையோ அம்மா, இதுக்கு நான்லாம் காரணம் இல்லை, என் கிளினிக்கில் அந்த குழந்தைங்க போடுற கூச்சலும் குழப்பம்தான் காரணம். எதுக்கு தான் காரணம் இல்லை இப்போ சொல்ல போகிறார். தட் சோமு குடின்ட் ஹியர் மீ ப்ராப்பர்லி. தட் சோமு, அந்த சோமு இருக்கானே சோமு, குட் நாட் ஹியர். ஹியரிங் கேட்டல். குடின்ட் ஹியர் மீ, நான் சொன்னதை அவன் சரியாக கேட்கவில்லை. ப்ராப்பர்லி, நான் சொன்னதை அவன் சரியாக கேட்கல. ஹி ரேங் மீ இன் த கிளினிக். ஹி ரேங் மீ. ரிங் ரேங். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்விப்பா. ரிங் ப்ரெசன்ட் டென்ஸ், ரேங் பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னடா? ரிங் ரேங் ரிங்கிங்கா இல்லை ரிங் ரேங் ரங் ரிங்கிங்கா? ஒரு டிக்ஷனரியை வச்சு, உங்ககிட்ட டிக்ஷனரி இல்லை, இனிமேல் ஒவ்வொரு லெசன்லையும் இப்படி ஒவ்வொரு கொஷின் கேட்பேன். உங்ககிட்ட டிக்ஷனரி இல்லை அப்படின்னா நெட்டில் போய் பார்த்துட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு வை. அடுத்த வீடியோ போடுறப்ப நான் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த மாதிரி அடிப்படை டென்ஸில் சிக்கல் வர்றதுனால தான் உனக்கு விஷயம் தெரிஞ்சாலும் தப்பாக எழுதி மார்க்குங்கிறது உனக்கு போயிடுது. ஹி ரேங் மீ இன் த கிளினிக். எனக்கு ஃபோன் பண்ணனா, நான் கிளினிக்கில் இருந்தப்ப. டு ஆஸ்க், கேட்டு ஃபோன் பண்ணனா. வெதர் வி குட் கீப், நாம் வைத்திருக்க முடியுமா. வெதர் வி குட் கீப் ஜிக்ஸாக்கை நம்முடன் வைத்து கொள்ள முடியுமா. வித் அஸ். வெதர் வி குட் கீப் ஜிக்ஸாக் வித் அஸ் when he leaves for Alaska. தான் யாரு? சோமு. தான் லீவ்ஸ் ஃபார், கிளம்புவதால், அலாஸ்காவுக்கு தான் போகிறதுனால ஜிக்ஸாக்கை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு என்னை கேட்டான். அண்டு நவ் சோமு திங்ஸ். அப்போ சோமு என்ன நினச்சிக்கிட்டானா, ஐ செட் எஸ், நான் எஸ்ன்னு சொன்னேன்னு நினச்சிக்கிட்டான். ஈவன் தோ ஐ கிளியர்லி செட். ஆமாம்மா, என்னை முறைச்சி பார்க்காதம்மா. ஈவன் தோ ஐ கிளியர்லி செட், நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். நோ, பெரிய நோன்னு சொன்னேன், என்னால் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டான், அவன் சோமு திங்ஸ் ஐ செட் எஸ், நான் எஸ்ன்னு சொன்னேன்னு நினச்சிக்கிட்டான். ஏன்னா ஃபோனில் அவன் பேசிக்கிட்டு இருந்தப்ப இந்த குழந்தைங்க போட்ட கூச்சலில் ஒருவேளை அவன் அப்படி நினச்சிருந்துருக்கலாம். ஐ நோ, எனக்கு தெரியும்.
யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். ஐ நோ, எனக்கு தெரியும் நீ ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு. எதில் பிஸியாக இருக்க? கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி. உன் பெயிண்டிங்கை நீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். உன் பெயிண்டிங்கை நீ ரெடி பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். எதற்கு? ஃபார் யுவர் எக்ஸிபிஷன். அந்த எக்ஸிபிஷனுக்கு நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் நடக்க போகிற எக்ஸிபிஷனில் உன் பெயிண்டை வைக்கிறதுக்கு, உன்னுடைய பெயிண்டிங்கை வைக்கிறதுக்கு நீ அதை ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதை முடிக்க கூட இல்லை. ஜிக்ஸாக் இன்டரப்டட் தயர் 9-year-old daughter மாயா. ஜிக்ஸாக்கா இன்டரப்டட், குறுக்கிட்டாள். யாரு? தயர் 9-year-old daughter மாயா, 9 வயசான மாயா. அப்ப என்ன இருக்கு? சோமு அப்படிங்கிறவன் தன்னுடைய நண்பனான அந்த டாக்டர் அசோக் டி கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி தான் அலாஸ்காவுக்கு போகிற மாதிரியும். உனக்கு 2வது கொஸ்டின். முதல் கொஸ்டின் நான் உங்ககிட்ட என்னப்பா கேட்டேன், ஞாபகம் இருக்கா? திருப்பி பார்க்கக்கூடாது. ரிங் ரேங், அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் என்னன்னு கேட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற 2வது கொஸ்டின், அலாஸ்கா. அலாஸ்கா வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி பார்க்கலாம். ஏன்னா நானே அப்புறம் ஆன்சர் சொல்கிறேன். கண்டுபிடிக்கிற அந்த பழக்கம் வேணும். உங்ககிட்ட அட்லாஸ் இல்லையா? ஒன்றும் இல்லை. உன்னுடைய கூகுள் சர்ச்சில் வேர்ல்டு மேப்புன்னு போட்டு வரும். அலாஸ்கா அல்லது வெறும் அலாஸ்கா நடி, அலாஸ்கா எங்கே இருக்குங்கிறதெல்லாம் காமிக்கும். கண்டுபிடிச்சி வை, அப்புறம் நான் சொல்கிறேன். இப்படி டாக்டர் சோமு அப்படின்றவர் அலாஸ்கா, சாரி அவர் பேர் என்ன? அவருடைய பேர் சோமு. எஸ், சோமுன்றவர் அலாஸ்காவுக்கு போகிறார். அப்போ அவர் ஒரு பறவையை வச்சிருக்கிறார். இன்னும் பறவைங்கிற பேர் கூட வரல, ஜிக்ஸாக்னு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த ஜிக்ஸாக்கை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் கிளினிக்கில் இருந்தப்போ ஃபோன் பண்ணி கேட்குறார். இவரும் சரின்ட்டார். ஆனால் இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் இவர்? மனைவி கிட்ட. எந்த ஒருத்தருமே ஃபோனில் நோன்னு சொல்கிறத எஸ்ஸுன்னெலாம் எடுத்துக்க முடியாது. இவர் மனைவி கிட்ட சமாளிக்கிறார். நான் ஃபோனில் நோன்னு தான் சொன்னேன், அந்த கூச்சல் குழப்பம் பிள்ளைங்க போடுற கத்தல் இதில் அவன் தப்பாக எஸ்ன்னு நினச்சிட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜிக்ஸாக் இன்டரப்டட் தயர் 9-year-old daughter மாயா. மாயா சொல்றா, ஜிக்ஸாக்கா இன்டரப்டட், குறுக்கிட்டாள். Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle? என்னதுப்பா ஜிக்ஸாக்னா? Isn't that அதா எதா? அங்கிள் சோமுஸ் நம்ம அங்கிள் சோமுஸ் பிரைஸ்டு, அவர் பிரைஸா அவருக்கு கிடைச்சிச்சே. எது கிடைச்சது? ஜெயண்ட், ராட்சச வடிவிலான, கிரீன் அண்டு கோல்டு, பச்சை அண்டு கோல்டு, மஞ்சள் இரண்டும் கலந்த அந்த ஃபைட்டிங் பீட்டில். பீட்டில்னா வண்டுடா. வண்டா தான் நாம் என்னன்னு சொல்லுவோம்? பீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அது சாதாரண வண்டு இல்லை, ஃபைட்டிங் பீட்டில். பெரிய அக்கப்போர், அதோட கோபமாக எப்பவும் சண்டை போடுற அந்த வண்டாப்பா அது. அப்போ அவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஏதோ செஞ்சிருப்பார் போல தெரியுது. இஸ் இன் தட் அங்கிள் சோமுஸ் பிரைஸ்டு ஜெயன் கிரீன் அண்ட் கோல்டு ஃபைட்டிங் பீட்டில். அந்த எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்குமே அந்த பொன் வண்டாப்பா. த ஒன் தட், அதான்ப்பா, த ஒன் தட் ஸ்பிட்டு ப்ரெசன்டென்ஸ், ஸ்பாட் பாசன்ஸ், துப்புறது. த ஒன் தட் ஸ்பிட்ஸ் டெட்லி பாய்சன், அது துப்புமே. எதை? பாய்சன், விஷத்தை துப்புமே. அது சாதாரண விஷமா? டெட்லி பாய்சன். ஆளை க்ளோஸ் பண்ணுற, நாம் அசந்தா ஆளை க்ளோஸ் பண்ணுற அந்த விஷத்தை துப்புமே. அந்த ஸ்ட்ரைட் இன்டு இட்ஸ் ஆப்போனன்ட்ஸ் ஐ. அதுவும் எங்கே துப்பும்? ஏன் நாம்ளே கண்கொத்தி பாம்பு, என்னமோ ஒரு பாம்பு சொல்லுவோமேப்பா,
அந்த பாம்புக்கு என்னம்மா பேர்? கண்ணை பார்த்து கொத்துன்னு சொல்லுவோமே. அந்த பாம்புக்கு என்ன பேர்? என்னடா அந்த பாம்புக்கு என்னடா பேர்? அந்த கண்ணை பார்த்து கொத்துன்னுவாங்களே, என்னமோ ஒரு பாம்பை சொல்லுவோம்ப்பா, எனக்கு மறந்து போச்சு. அது கண்ணை பார்த்து தான் கொத்துன்னுவாங்க. அந்த மாதிரி இது இந்த பீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக அப்பனன்ஸை எதிராளியினுடைய கண்களில் அந்த ஆளை கொள்ளுகின்ற விஷத்தை பீச்சி அடிக்குமே, அந்த பொன்வண்டு தானேப்பா, அதானே ஜிக்ஸாக்னு சொல்கிறீங்க. நோ கரெக்டட் த ஓல்டர் பிரதர் அரவிந்த். இல்லை கரெக்டட், அவன் சொன்னதை கரெக்ட் பண்ணணும். யார்? ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த். அரவிந்த் அதை கரெக்ட் பண்ணணும். ஐஸ் ஷைனிங், அவன் கண்கள் பளபளன்னு இருந்தது. இன் பியூர் டிலைட், அவர் உற்சாகம், அப்படியே கண்கள் பளபளக்க. இல்லை த பீட்டில் இஸ் கால்டு ஸ்பிட்ஃபயர். அந்த பீட்டிலுக்கு பேர் ஸ்பிட்ஃபயர்னு பேர். நெருப்பை உமிழும் வண்டு அப்படின்னு அதுக்கு பேர். த பீட்டில் இஸ் கால்டு ஸ்பிட்ஃபயர். ஜிக்ஸாக், இந்த ஜிக்ஸாக்னு சொல்கிறோமே, இது என்ன தெரியுமா? மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக். நம்ம அங்கிள் சோமு இருக்கார்ல, அவர் வீட்டில் வளர்க்குற, அதான் பெட்டுன்னு சொல்லுவோம். பெட் ஸ்னேக், அவர் வீட்டில் வளர்க்குற பாம்பா இருக்கும். த ஆப்பிரிக்கன் சைடு விண்டர், அதான்ப்பா அந்த ஆப்பிரிக்கன் சைடு விண்டர் பாம்பு. யூனோ, தான் உனக்கு தெரியுமே, த ஒன் தட் ஸ்லித்தர்ஸ் zigzag ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ். அந்த ஒரு பாம்பு அந்த வீடு முழுக்க ஜிக்ஸாக் வளைஞ்சி நெளிஞ்சிக்கிட்டு, வளவளான்னு வளைஞ்சி நெளிஞ்சிக்கிட்டு ஸ்லித்தர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குமே, அந்த பாம்பு தானேப்பா. யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன். நீங்கள் ரெண்டு பேருமே தப்பு. யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன், ரொம்ப தப்பு. யூ ஆர் போத் மிஸ்டேக்கன் தப்பு. யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன் சுத்தமாக தப்பு. their father hasn't to explain, விரைந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். seeing his, பார்த்துக்கிட்டே, எதை பார்த்துக்கிட்டே? வைஃப்ஸ், மனைவியோட ஹாரிஃபைடு எக்ஸ்பிரஷன், அம்மா மூஞ்சி போகிற போக்க பார்த்துக்கிட்டே, அம்மா முகம் பாட்டுக்கு கோபத்தில் ஜிவு ஜிவுன்னு மாறிக்கிட்டு இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே எச்சில் விழுங்கியவாறு நீங்கள் ரெண்டு பேரும் தப்புடா பசங்களா அப்படிங்கிறார். ஜிக்ஸாக் இஸ் எ மோஸ்ட் ஹார்ம்லெஸ். அப்போ ஏற்கனவே இவங்கிட்ட அங்கிள் சோமுக்கிட்ட ஏதோ பழக்கம் இருக்குது. முதல்ல அந்த பீட்டில் கொடுத்து ஏதோ சிக்கலாக இருந்திருக்கலாம், அதே போல் இந்த ஸ்னேக்கை கொடுத்து ஏதேனும் சிக்கலாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம யூகம்தான். அதனால தான் இப்போ அம்மா முறைக்கிறாங்க போல இருக்கு. ஜிக்ஸாக் ஈஸிய சொல்கிறாரு, மோஸ்ட் ஹார்ம்லெஸ், கொஞ்சம் கூட கெடுதியே பண்ணாது. மோஸ்ட் ஹார்ம்லெஸ், அன்யூஷுவல் அண்ட் லவ்வபிள் பேர்டு. அது ஒரு அசாதாரணமான ஒரு லவ்வபிள் பேர்டு. அது இங்கே தான் சொல்கிறார், அது ஒரு பறவை. அப்பேரண்ட்லி இட் வாஸ் பிரெட் பை எ ஜெனுயின் ஆப்பிரிக்கன் விச் டாக்டர். இதை நேரடியாக அர்த்தம் பண்ணக்கூடாதுப்பா. விச் டாக்டர், விச்சுன்னா சூனியம் வைக்கிறவங்களுக்கு பேர் விச்சுன்னு பேர். விச் டாக்டர், சூனியக்கார டாக்டர் அப்படின்னு வச்சுக்காத. இன்னும் கூட நம்ம ஊரில் இன்னமும் இருக்குது. என்ன, ஒரு உடம்பு சரியில்லைன்னா யாராவது ஊரில் பெரியவங்கிட்ட கூட்டு போவாங்க. அவங்க பாடம் போடுறேன் அப்படின்னு அவங்கள மந்திரிச்சு விடுவாங்க. அதெல்லாமே இங்கிலீஷ்கார விச் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால் சூனியக்கார டாக்டர்னு வச்சுக்காத, ஏதோ ஒரு மந்திரிச்சு விடுற டாக்டர்னு வச்சுக்கோங்க. அதான் விச் டாக்டர். அப்பேரண்ட்லி இட் வாஸ் பிரெட் பை, அது யாரால வளர்க்கப்பட்டது தெரியுமா? இட் வாஸ் பிரெட் பை எ பிரீடு. பிரெட் பிரீடு வளர்த்தல், பிரீடு பிரெட் பிரீடிங் வளர்த்தல். இட் வாஸ் பிரெட் பை எ ஜெனுயின் ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் ஹூ கிஃப்டட் இட் டு சோமு. வளர்த்தது அவர் தான் சோமுக்கு அதை பரிசாக கொடுத்தார். when he, அந்த ஒரு லைனை விட்டு, when he cured the witch doctor's son. எப்போ பரிசாக கொடுத்தார்? when he cured, குணப்படுத்திய பொழுது. யாரை? the witch doctor's son, அந்த டாக்டரோட அந்த சூனியக்கார். நம்ம அப்படி தான் சொல்லணும்.
அந்த சூனியக்கார டாக்டருடைய மகனை சோமு குணப்படுத்ததுனால அவருக்கு பரிசா கொடுத்தார். while he was touring the deepest jungles of equatorial Africa last month போன மாதம் ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப, அது என்ன ஆப்பிரிக்கா? ஈக்வட்டேரியல் ஆப்பிரிக்கா, நிலநடுக்கோடு பகுதியில் இருந்த ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப, இன்னைக்கும் சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவை ஒரு அந்த அங்கே இருக்கிற காடுகளை எல்லாம் த டார்க்கஸ்ட் ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு இருண்ட காடுன்னு சொல்லுவாங்க. அங்கே இன்னமும் ஏகப்பட்ட மர்மங்கள் புதஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் இவர் போயிருக்கிறார் தன்னுடைய டூரில். அங்கே தான் அந்த விச் டாக்டரை பார்த்து அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் குணப்படுத்தி, இப்போ அந்த லைனை பாரு, பீயிங் ஏ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் லைக் மீ, என்ன மாதிரி அவரும் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக இருந்ததுனால, அந்த குழந்தைய குணப்படுத்துறதுனால இந்த ஜிக்ஸாக்கை அவர் இவருக்கு பரிசாக கொடுத்துருக்கார். சோமு சேஸ் த பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர். சோமு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அந்த பறவை ஒரு ட்ரெஷர், பொக்கிஷம் மாதிரி. எப்படியாப்பட்ட பொக்கிஷம்? அப்சல்யூட் ட்ரெஷர். சேச்சா, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அப்சல்யூட் ட்ரெஷர், பெரிய பொக்கிஷம் மாதிரி. அண்ட் ஏ ரியல் ஹெல்ப், ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுமா. இட்ஸ் ஹிஸ் ஃபேவரைட் பெட், யூனோ. அது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் பெட், உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வீடியோ நம்பர் 1. இந்த வீடியோ நம்பர் 1ல் என்ன பார்த்த? ரொம்ப சிம்பிள். வீட்டுக்குள்ளே நுழையிறார் யார்? நம்ம டாக்டர். அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட, நான் இதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லைம்மா, நான் ஃபோனில் வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் அங்கே கிளினிக்கில் அந்த பசங்க போட்ட கூச்சல் குழப்பத்தில் நான் ஆமான்னு சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு சோமு அவனுடைய வளர்ப்பு பிராணியான ஜிக்ஸாக்கை அவன் அலாஸ்கா போகிறதுனால கொஞ்ச நாள் பார்த்துக்க சொல்லிவிட்டான். அப்படிங்கிறப்பவே அவருடைய குழந்தை, அந்த பொண்ணு பேர் என்ன, மாயா, ஜிக்ஸாக்கா முதல்ல அங்கிள் கொண்டு வந்து கொடுத்தாரே அந்த பீட்டில், அதா அப்படின்னார். அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அது அந்த பீட்டிலோட சிறப்பை சொல்லுது. என்ன? எதிராளியினுடைய கண்களை பார்த்து ஆளை கொள்ளக்கூடிய விஷத்தை கக்குமே அந்த பீட்டிலா, அந்த பொன்வண்டா அப்படிங்கிற. அப்படி பையன் சொல்கிறான், இல்லை அந்த ஜிக்ஸாக் அப்படிங்கிறது அந்த பொன்வண்டு இல்லை, அவருடைய வீட்டில் சோமு அங்கிள் வளர்க்குறாரே வளைஞ்சு போகுமே அந்த பாம்பா இருக்கும் அப்படிங்கிறார். அப்பா அம்மாவோட அந்த ஹாரிஃபைடு எக்ஸ்பிரஷன், அந்த கடுமையான முகத்தை பார்த்தவாறே, இல்லை நீங்கள் 2 பேருமே தப்பப்பா, ஜிக்ஸாக் அப்படிங்கிறது யாருக்குமே கெடுதல் பண்ணாத ஒரு லவபிள் பேர்டு. டாக்டர் சோமு ஆப்பிரிக்காவில் ஈக்வட்டோரியல் பகுதியில் ஒரு பிரயாணம் செஞ்சப்ப அங்கே ஒரு விச் டாக்டர் அவருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால, இப்போ சோமும் என்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தானே, அந்த குழந்தைய குணப்படுத்ததுனால அவருக்கு அந்த டாக்டர், அந்த விச் டாக்டர் பரிசாக கொடுத்தது. அது அவர்கிட்ட இருக்கிற அந்த வினோதமான விலங்குகள்லையே அவருக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு இதுதான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறதோட இந்த ஃபஸ்ட் வீடியோவை நாம் முடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கழித்து அடுத்தது நம்ம செகண்ட் வீடியோ அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் போர்ஷன் ஆஃப் ஜிக்ஸாக். சோமு என்ன சொல்லியிருக்கார்? சோமு சேஸ் த பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர். இந்த பறவை இருக்கே அது ஒரு பெரிய பொக்கிஷம். அண்ட் எ ரியல் ஹெல்ப், நிஜமாலுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர்கிட்ட நிறைய வினோதமான விலங்குகள் இருக்கலாம். இட் இஸ் ஹிஸ் ஃபேவரைட் பெட், யூனோ. இட்ஸ் ஹிஸ் ஃபேவரைட் பெட். அவர்கிட்ட இருக்கிறதுலையே மிகவும் பிடித்தமான ஒரு வளர்ப்பு பிராணி. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுக்கு அம்மா சொல்கிறாங்க. இங்கேருந்து செகண்ட் வீடியோ ஆரம்பிக்குது.
சோமு மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோமு வேணா மைட் பி இருக்கலாம், யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுடைய சிறந்த நண்பராக இருக்கலாம். சோமு மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோமு உங்களுடைய மிக சிறந்த நண்பராக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் so-called favorite possessions that he has given us were absolute nuisances. அம்மா சொல்றாங்க, சோமு மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோமு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். பட் அவர் இப்போ நமக்கு என்ன புதுசாவா வந்து தரார்? மோஸ்ட் ஆஃப் தி சோ கால்டு ஃபேவரைட் பொசஷன்ஸ். அவர் இதுவரைக்கும் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரே நமக்கு, சொல்லி என்னன்னு, என்னுடைய ஃபேவரைட் பொசிஷன்ஸ், எனக்கு மிகவும் பிடித்தமான உடைமை, என்கிட்ட இருக்கிறதுலையே பிடித்தமான உடைமை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரே உங்களுக்கு. He has given us were absolute nuisances. அது எல்லாமே நமக்கு பெரிய நியூசன்ஸாக தானே இருந்திருக்குது. நியூசன்ஸ் தொந்தரவு தரத்தக்கதாக தானே இருந்துச்சு அப்படின்னாங்க. கவுண்டர்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆங்கிரிலி. கவுண்டர்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆங்கிரிலி. கவுண்டர்டு எதிர்வாதம் செய்தல். அது எப்படி எதிர்வாதம் பண்ணாங்க? ஆங்கிரிலி ரொம்ப கோபமாக எதிர்வாதம் பண்ணினாங்க. சோமு மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோமு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் ஃபேவரைட் பொசிஷன் அவர் நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவருக்கு ஃபேவரைட்டாக இருந்திருக்கலாம், நமக்கு பெரிய தலைவலியால் இருந்திருக்கு. அப்சல்யூட் நியூசன்ஸ் அப்படின்னு கவுண்டர்டு எதிர்வாதம் செய்தார்கள். யாரு? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். அது எப்படி? ஆங்கிரிலி கோபமாக. எ டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவங்க யாரு? ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். இந்த இடத்துல சித்திரம் வரைபவர். அந்த அம்மா ஒரு நல்ல ஓவியர். ஷி அப்ளைட் எ டேப். அப்போ தான் ஒரு சின்ன டச் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஷி அப்ளைட் எ டேப் ஆஃப் எல்லோ. அப்போ தான் ஸ்டாண்டில் வச்சு, அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிட்டு ஒரு ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அப்பா ஏற்கனவே சொன்னாரே என்னென்னு, ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரே. அந்த ஓவியத்துக்கு அப்போ அம்மா வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு டச் பண்ணிக்கிட்டே, எ டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஷி அப்ளைட் எ டேப், ஒரு டச் ஆஃப் எல்லோ. நல்லா கவனி, எல்லோ ஆச்சரின்னு படிக்காத, எல்லோ ஓ வச்சுக்கணும். எல்லோ ஒகா அப்படின்னு சொல்லணும். எல்லோ ஒகா காவி. எல்லோ மஞ்சள், எல்லோ ஓகா பெயிண்ட். மஞ்சளும் காவியும் கலந்த ஒரு பெயிண்டை ஆன் டு ஹர் பெயிண்டிங் டைட்டில்டு சன்செட் அட் மரைனா. அந்த அம்மா வரைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஓவியத்துக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? சன்செட் அட் மரைனா. மெரினா பீச். மெரினா பீச்சில் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஓவியம் இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வரைய தான் இந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா ஒரு டச் கொடுத்துக்கிட்டே, எல்லோ ஓகா பெயிண்ட், ஒரு காவி கலர், மஞ்சளும் காவியும் கலந்த ஒரு நிறத்தை டச் பண்ணிட்டு பாஸ்டு ஃபார் எ மொமெண்ட், அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்று, வரைகிறத நிறுத்தி தள்ளி நின்று, பாஸ்டு ஃபார் எ மொமெண்ட் டு சர்வே த எஃபெக்ட். இப்போ டச் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு தள்ளி நின்று ரசித்து, அண்ட் தென் கண்டினியூடு, மறுபடியும் சொன்னாங்க. ரெமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க, த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். ரெமெம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப அரிதுன்னு சொல்லி கொடுத்தாரே. த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட், பூச்சிகளை சாப்பிட்ற தாவரம்னு சொல்லி. எப்போ? ஹி brought பேக் ஃப்ரம் த வெட்டஸ்ட் கார்னர் ஆஃப் த
அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட். உலகிலேயே நம்ம தான் படித்திருக்கோமே அமேசான் காடுகள், டிவியில் விளம்பரத்தில் கூட பார்த்துருப்பேன். அந்த அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட், அங்கெல்லாம் மழை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அங்கே இருந்து கொண்டு வந்திருந்தாரே, என்ன கொண்டு வந்திருந்தார் உங்கள் ஃப்ரெண்டு சோமு? இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட், பூச்சிகளை சாப்பிடும் தாவரம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாரே. ஹி இன்சிஸ்டட் தட், அது கொண்டு வந்து என்ன, ஹி இன்சிஸ்டட், அவர் நம்மளை ரொம்ப வற்புறுத்தினார். தட் வி கீப் இட், நாம் அதை வச்சுக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தினார். பிகாஸ் இட் வுட் ஈட் த மஸ்கிட்டோஸ் இன் த ஹவுஸ், அங்கே இருக்கிற மஸ்கிட்டோஸ் கொசுக்களை எல்லாம் அந்த தாவரம் சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? அண்டு நவ் தட் ரெட்சட் பிளான்ட், இப்போது அந்த ரெட்சட் பிளான்ட், இப்போ நம்மக்கிட்ட அந்த பரிதாபமான செடி, அந்த ரெட்சட் பிளான்ட் ரெகயர்ஸ் எ ரூம் ஹீட்டர் டு கீப் இட் அலைவ் இன் சென்னை. சென்னையில் அது உசுரோடு இருக்கணும்னா அதுக்கு ரூம் ஹீட்டர் தேவைப்படுது. அந்த லட்சணத்தில் இருக்குது. அப்போ இந்த பேராகிராஃபில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த பெயிண்டிங்கை டச் கொடுத்துக்கிட்டே, எந்த பெயிண்டிங், சன்செட் அட் மெரைனா அப்படிங்கிற தலைப்பில் மெரினா கடற்கரையில் சூரிய அஸ்தமனத்தை அப்படிங்கிற அந்த படத்தை வரைஞ்சிக்கிட்டே, குறிப்பாக எல்லோ கலரும் காவி கலரும் அப்படியே கலந்து ஒரு டச் கொடுத்து தள்ளி நின்று ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. அவர் ஃபேவரைட் பொசிஷன் சொல்லி நான் போட்ட கொடுத்ததெல்லாம் எவ்வளோ பெரிய அப்சல்யூட் நியூசன்சஸாக போயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? முதல்ல என்ன கொடுத்தார், நமக்கு ஒரு இன்செக்ட் ஈட்டிங் பிளான் கொடுத்து நாம்ளே வச்சுக்கணுன்னார். எங்கேருந்து கொண்டு வந்தார்? அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து, அமேசான் காடுகள்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார்? இங்கே இருக்கிற கொசுக்களை எல்லாம் அது சாப்பிட்டுன்னு சொன்னார். கடைசியாக அதை வச்சிருக்கிறதுக்கு, இந்த சென்னையில் அதை வச்சுக்கிறதுக்கு ரூம் ஹீட்டர் தேவைப்பட்டுச்சு. நான் எங்கே போய் சொல்லட்டும்? மா ப்ரொட்டஸ்டட் அரவிந்த். அப்போ அம்மா அப்படின்னு மா ப்ரொட்டஸ்டட் அரவிந்த் வழிமறித்து சொன்னான். தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜம் இல்லைம்மா. தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ. அங்கிள் சோம் ஹேஸ் கிவன் அஸ் சம் ரியலி ஃபேபுலஸ் கிஃப்ட்ஸ். அங்கிள் சோமு ஹேஸ் given us some really fabulous gifts. அற்புதமான பரிசுகளை அவர் நமக்கு கொடுத்துருக்காருமா. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமாம்மா, ரைட், ஆமாம். ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொன்னது மாயா. ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ரிமெம்பர் த டினி பென் நைஃப், அந்த ஒரு சின்ன பேனாக்கத்தி. ஹீ கேவ் மீ லாஸ்ட் இயர், போன வருஷம் எனக்கு ஒரு பேனாக்கத்தி அன்பளிப்பாக கொடுத்தாரே. த ஒன் வித் எ ஜெனுயின் ஷார்க்ஸ் டூத் பிளேட். அந்த பேனாக்கத்தி எதில் செஞ்சது? ஜெனுயின், உண்மையிலேயே ஷார்க் மீனோட டூத்தில் இருந்து செய்யப்பட்ட கத்தி. அதை கொடுத்தாரே. that has been really useful. அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமா. மாயா ஜாயின்ட் த ப்ரொட்டஸ்ட். பையனோட சேர்ந்து மாயாவும், அரவிந்தோட சேர்ந்து மாயாவும் சேர்ந்துக்கிட்டா. நோ ஒன் பட் யூ மாயா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டோல்டு ஹர் டாட்டர் ஸ்டர்ன்லி. நோ ஒன் பட் யூ, நீ ஒருத்தி தான் இதை மெச்சுக்கணும். ஒன்றை தவிர வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly. Maya told her sternly அப்படின்னு அம்மா கூர்ந்து பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கடுமையான குரலில் பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க. No one but you, Maya, would describe a penknife that has cut open the packets of 3 skirts. 3 ஸ்கர்ட்ஸ். நம்ம பாவாடைன்னு சொல்கிறோமில்ல, அதெல்லாம் ஸ்கர்ட்ஸ் தான். அதில் கட் ஓப்பன்
3 பாவாடையை அது கிழிச்சு போட்டுச்சு. எது? அந்த பேனாக்கத்தி. அண்டு 2 பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், 2 பேர், 2 ஜோடி, அதாவது 4 ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிச்சு போட்டுடுச்சு. ரியலி யூஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பேனாக்கத்தி. நீ தான் மெச்சுக்கணும். நோ ஒன் பட் யூ மாயா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. And what about the aboriginal boomerang Uncle Somu brought us all the way from Australia? ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தப்ப அங்குள் சோமு ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தப்ப நமக்காக கொண்டு வந்திருந்தாரே அந்த நாட்டினுடைய பாரம்பரியம் மிக்க அபார்ஜினல், அந்த நாட்டிற்கு உரித்தான சொந்தமான பூமராங் கொண்டு வந்திருந்தாரே. பூமராங் தெரியுமா? வளைஞ்சு ஒரு கட்டை அப்படியே வளைஞ்ச எல் மாதிரி இருக்கும். சுற்றி விட்டோம்னா சரசரன்னு சுற்றி போய் திரும்ப நம்ம கைக்கே வரும்னு சொல்லுவாங்க. அந்த பூமராங் கொண்டு வந்திருந்தாரே ஆஸ்திரேலியாவில் வந்து, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூ கான் டினையிங், மறுத்தல். யூ கான் டினை தட் இட் வாஸ் எ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். அது எவ்வளோ ஒரு யூ கான் டினை, மறுக்கவே முடியாதே. இட் வாஸ் எ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். எல்லாரும் அதை பாராட்டினாங்கல்ல. கிரேட் ஹிட் இன்டீட். ஒன்று பாராட்டுறது, படம் ஹிட் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, வெற்றி அடைந்ததுன்னு. இன்னொரு அர்த்தம் ஹிட்டுக்கு என்ன தெரியுமா? தாக்குதல். கிரேட் ஹிட் இன்டீட். ஆமாமா, உண்மையிலேயே பெரிய ஹிட்டு தான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டிடின் பாதர் டு ஹைட் ஹர் சர்க்காசம். தன்னுடைய அந்த கிண்டல் பேச்சை மறைக்காமல் ஆமாமா பெரிய ஹிட்டு தான் அப்படின்னு அந்த அம்மா கண்டினியூடு, அந்த அம்மா சொன்னாங்க. சர்க்காசம், கிண்டல், ஏளனம், அதான் மீனிங். கன்சிடரிங் தட் த பூமராங், நீ வீசி விட்டு பழகினிய அந்த பூமராங் ஸ்லைஸ்டு, கட் பண்ணி போட்டுச்சு. எதை? த்ரூ ஆல் த டிவி ஏரியல்ஸ். டிவி ஏரியல் கம்பி, ஏரியல் ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சு. யாருடைய ஏரியலை? இந்த நெய்பர்ஹுட், பக்கத்து வீட்டுக்காரங்க ஏரியலில் வர ஒயரை எல்லாம் கட் பண்ணிடுச்சு. காஸ்டு பர்மனண்ட் டேமேஜ் டு செவரல் கார்ஸ் இன் த பார்க்கிங் லாட். கீழே நிறுத்தி வச்சுருந்தாங்களே கார் பார்க்கிங், அங்கே இருந்த காரை எல்லாம் தாக்கி கீறல். அண்டு நாக்டு அவுட் அவர் வாட்ச்மேன் கோல்டு வித் த ஃபோர்ஸ் யூ த்ரூ இட். நீ வீசி எறிஞ்ச வேகத்தில் நம்ம வாட்ச்மேனை தாக்கிடுச்சு. வீசி எரிஞ்சு பழகுனியே வாட்ச்மேனை தாக்கிடுச்சு. பக்கத்து வீட்டு ஏரியல் ஒயரெல்லாம் அறுத்துருச்சு. கீழே நின்றுட்டு இருந்த கார் பார்க்கிங்கில் இருந்த காரெல்லாம் காயம் பண்ணிடுச்சு. நீ தான் ரொம்ப மெச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜிக்ஸாக் இஸ் டிஃபரெண்ட். அப்பா சொல்கிறார், பட் ஜிக்ஸாக் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் இந்த ஜிக்ஸாக் இருக்கே, இது ரொம்ப டிஃபரெண்ட். சோமு சொல்கிறான், வி ஆர் ஷூர் டு லவ் ஜிக்ஸாக். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஜிக்ஸாக்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோமு சொல்கிறார். சூத்துடு, மென்மைப்படுத்துதல். ஒரு வேகமாக போகிறத அப்படியே ஒரு டெம்போவை குறைச்சி ஒரு நிதானத்துக்கு கொண்டு வர்றது. சூத்துடு. டாக்டர் கிருஷ்ணன் பிகாஸ் த பேர்டு கேன் டாக். இந்த பறவையால் பேச முடியும். பிகாஸ் த பேர்டு கேன் டாக் அண்ட் சிங், பாட முடியும். அது எப்படி? இன் அபவுட் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். 21 விதவிதமான லாங்குவேஜில் பாட முடியும், பேச முடியும். மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ். அந்த 21 அதுக்கு மேக்சிமம் தெரிஞ்சது ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ். அதில் பாடும் பேசும். அஃப்கோர்ஸ் வென் இட் சிங்ஸ், அது பாடுகின்ற பொழுது இட் மூவ்ஸ் த லிசனர்ஸ் டு டியர்ஸ். இட் மூவ்ஸ் த லிசனர்ஸ். அதை கேட்குறவன் கண்ணில் கண்ணு தண்ணி வர மாதிரி பாடும் அப்படின்னு சோமு சொல்லியிருக்கான். இவர் என்ன சொல்கிறார்? யார்? டாக்டர் கிருஷ்ணன். அப்படி கோபமாக பேசுகிற அம்மாவை அமைதிப்படுத்துகிறார். இந்த ஜிக்ஸாக் அப்படி இல்லைம்மா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று.
சோமு சொல்லியிருக்கான், வி ஆர் ஷூர் டு லவ் ஜிக்ஸாக், நமக்கு ஜிக்ஸாக்கை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். சூத்துரு டாக்டர் கிருஷ்ணன், பிகாஸ் த பேர்டு கேன் டாக் அண்ட் சிங் இன் அபவுட் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். 21 டிஃப்ரெண்ட் பாஷையில், எல்லாமே மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ். அதுக்கு பாட தெரியும், பேச தெரியும். அது பாட ஆரம்பிச்சிச்சோ, இட் மூவ்ஸ் த லிசனர்ஸ் டு டியர்ஸ், கேட்குறவங்க கண்ணில் கண்ணீரை வரவழைச்சிரும். இட் இஸ் சோமுஸ் தாட்லெஸ் வேஸ் தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் செட் இரிட்டபிளி. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் செட் இரிட்டபிளி, ரொம்ப எரிச்சலடைஞ்சி, ரொம்ப எரிச்சலடைஞ்சி. இரிட்டபிளி, இரிட்டேட் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம்மா. என்ன சொல்கிறா? பட் இட் இஸ் சோமுஸ் தாட்லெஸ் ஃபேஸ் தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ். இந்த சோமு பண்ணுறதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு கண்ணு தண்ணி வர்ற மாதிரி இருக்கு. இவன் பைத்தியக்காரத்தனத்துக்கு எல்லையே இல்லையா? இவனுடைய பைத்தியக்காரத்தனத்துக்கு எல்லையே இல்லையா? இட் இஸ் சோமுஸ் தாட்லெஸ் ஃபேஸ் தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ். அந்த அந்த பறவை பாடி எனக்கு கண்ணு தண்ணி வருதோ இல்லையோ, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கண்ணு தண்ணி வருதே. வாட் எ டைம் டு டம் திஸ் மல்டி லிங்குவல். வாட் எ டைம், வாட் எ டைம் டு டம் திஸ் மல்டி லிங்குவல். மல்டி லிங்குவல், பல மொழிகளில் பேசுறதுக்கு பேர் மல்டி லிங்குவல் அப்படின்னு பேர். வாட் எ டைம் டு டம்ப். டம்ப்னா திணிக்கிறது. டாக்கிங் சிங்கிங் பேர்ட் ஆனஸ். எந்த மாதிரியான நேரத்தில் நான் இப்போ எவ்வளோ பிஸியாக இருக்கேன் உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு வேறு கண்காட்சி வரப்போகுது, பெயிண்டிங்காக நான் வச்சாகணும் எக்ஸிபிஷனில். எந்த நேரத்தில் அதை எங்கே வந்து டம்ப் பண்ண பார்க்குறார், நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறார். ஹியர் ஐ ஆம் டைட் அப் இன் நாட்ஸ் ட்ரையிங் டு கெட் மை பெயிண்டிங்ஸ் டுகெதர் ஃபார் த எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் என்னுடைய ஓவியங்களை சேகரித்து, ஏறத்தாழ முடிச்சாச்சு, சேகரித்து அதையெல்லாம் கண்காட்சியில் வைக்கிறதுக்கு, சேகரித்து கட்டி வைக்கிறதுக்கு கடைசி நேரம் கயிறை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் அதை நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறாரே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதனுடைய செகண்ட் பார்ட் இஸ் ஓவர். இந்த செகண்ட் வீடியோ ஓவர் ஆகிடுது. ஒரு 2 minutes கழித்து இதனுடைய தேர்ட் வீடியோ உனக்கு வந்து சேரும். சரியா? This is the third video of the zigzag. டாக்டர் கிருஷ்ணன் அம்மா சொல்ல என்ன சொன்னார்? பட் ஜிக்ஸாக் இஸ் டிஃபரெண்ட். இந்த ஜிக்ஸாக் ரொம்ப வித்தியாசமானது. சோமு சொல்கிறார், சோமு சேஸ் வி ஆர் ஷூர் டு லவ் ஜிக்ஸாக். நம்ம எல்லாருக்குமே ஜிக்ஸாக்கை ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மல்டிலிங்குவல் பேர்டு. 21 மொழிகளில் பேசும், பாடும். அது பாடுறச்ச நம்ம கண்களில், கேட்குறவங்க கண்ணில் கண்ணு தண்ணி வரும் அப்படின்னு சோமு சொன்னதா அப்பா சொல்கிறார். எனக்கு சோமு பண்ணுறதை நினச்சா தான் கண்ணு தண்ணி வருது. வாட் எ டைம் டு டம் திஸ் மல்டிலிங்குவல் டாக்கிங் சிங்கிங் பேர்ட் ஆனஸ். எந்த மாதிரியான நேரத்தில் கொண்டு வந்து நம்மக்கிட்ட இதை விடுறார். இன்னும் சொல்ல போனால் பலவந்தமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறார். நான் இப்போ எவ்வளோ வேலையாக இருக்கேன் எக்ஸிபிஷன் ஒர்க்கில் அப்படின்னு அம்மா சொன்னதா நாம் முடிச்சு இருக்கோம். இப்போது அதனுடைய கண்டினியூட்டிக்கு போகலாம். அதனுடைய கண்டினியூட்டி இப்படி பேசிகிட்டு இருந்தப்பவே அரவிந்த் ஆரம்பிச்சிட்டான். மே யூ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பப்பா. அப்பா, ஜிக்ஸாக்கை நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகவா? அரவிந்த் இப்போன்னு இல்லை, ஆஸ் ஆல்வேஸ் வாஸ் பிளானிங் அஹெட். எப்போவுமே முன்கூட்டி திட்டமிடுறதுல அவன் பெரிய கெட்டிக்காரன். இதை நான் கூப்பிட்டு போகட்டாப்பா ஸ்கூலுக்கு? ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம். அவனை காட்சி பொருளாக காண்பிக்கப் போகிறேன். ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம். எங்கே? இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன். எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போகுது இல்லையா, அங்கே ஜிக்ஸாக்கை கூப்பிட்டு போய் நான் காட்சி பொருளாக வைக்க போகிறேன். இப்போ மாயாவோட டைம். வென் இஸ் ஜிக்ஸாக் கம்மிங் பப்பா? வென் இஸ் ஜிக்ஸாக் கம்மிங் பப்பா? மாயா வாஸ் ஜம்பிங் அப் அண்ட் டவுன், ஆல் எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டடாக
ஒரு குதூகலத்தோட ஒரு பரபரப்போட மாயா மேலியும் கீழியும் குதிச்சுக்கிட்டே கேட்குறா, ஜிக்ஸாக் எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வருது? அங்கிள் சோமு said he would send zigzag with his old cook விசு. அங்கிள் சோமு said, சோமு அங்கிள் சொல்லியிருக்கார், he would send zigzag, zigzag அனுப்புகிறேன். யாரோட? with his old cook, அவருடைய பழைய சமையல்காரர் இருக்காரே விசு, அவர் கூட அனுப்பிச்சி வைக்கிறேன். சம்டைம் டுடே, இன்றைக்கி ஏதாவது ஒரு நேரத்தில் நான் ஜிக்ஸாக் அனுப்பிச்சி வச்சுட்றேன்னு சொல்லியிருக்கார். I'll have to leave for my clinic now. I'll have to leave for my clinic now. சரி சரி, எனக்கு கிளினிக் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. தேர், தோ பாருங்க, தட் இஸ் ப்ராபபிளி தெம், இது அவங்களாக தான் இருக்கும். தேர், தட் இஸ் ப்ராபபிளி தெம், அவங்களாக தான் இது ஒருவேளை இருக்கும். எப்போ? he added as the doorbell rang. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே என்ன, அங்கிள் சோமு இன்றைக்கி ஏதாவது ஒரு நேரத்துக்கு அவருடைய பழைய குக்கு இருக்காரே விசுவோட ஜிக்ஸாக் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கார். எனக்கு கிளினிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்கிறப்பவே ஆஸ் த டோர்பெல் ரேங், வாசல் மணி அடிச்சிச்சு. அப்போ தட் இஸ் ப்ராபபிளி தெம், இது ஒருவேளை ப்ராபபிளி ஏறத்தாழ அவர்களாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் இண்டீட் இட் வாஸ், ஆமாம் அவங்களே தான். கமின் ஜிக்ஸாக், கமின் டியர். ஜிக்ஸாக் உள்ள வா. காஸ்ட் விசு, கமின் ஜிக்ஸாக், கமின் டியர், காஸ்ட் விசு. அதை வற்புறுத்தி உள்ள கூப்பிட்றான். அண்டு இன் டாட்டர்டு, அது கால் நெளிஞ்சி தள்ளாடி. அண்டு ஸ்ட்ரேஞ்சஸ்ட், வயர்டஸ்ட் லுக்கிங் பேர்ட் த கிருஷ்ணன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். இந்த மாதிரி ஒரு பறவையை கிருஷ்ணன் ஃபேமிலி பார்த்ததே இல்லை. உள்ளவா அப்படின்னு அதை வற்புறுத்தி அதை கெஞ்சி கமின் உள்ளவா அப்படின்னு அதை உற்புறுத்தி கூப்பிட்றான். அந்த கிருஷ்ணன் ஃபேமிலி இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வயர்டஸ்ட் லுக்கிங் பேர்ட், ஒரு வித்தியாசமான தோற்றமுடைய, விசித்திரமான தோற்றமுடைய அந்த பறவையை அவங்க பார்த்ததே இல்லை. அப்படி தத்தி உள்ளே வந்துச்சு. about a foot and a half tall, ஏறத்தாழ about a foot and a half tall, 1.5 அடி உயராது இருந்திருக்கு. இட்ஸ் பால்டு ஹெட், அதனுடைய தலை வழுக்கையாக இருந்துச்சு. இட்ஸ் பால்டு ஹெட் வாஸ் ஃப்ரிஞ்ச்டு, அதனுடைய வழுக்கு தலையில் மகுட வச்ச மாதிரி கொஞ்சூண்டு வித் எ க்ரௌன் ஆஃப், கொஞ்சூண்டு ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ், பிங்க் கலரில் கொஞ்சூண்டு கிரீடம் போன்ற கொண்டை ரெக்கைகள் இருந்துச்சு. கொஞ்சூண்டு அந்த இடத்துல கொஞ்சூண்டு மசுறு இருந்துச்சு, பார்த்தா ரெக்கை மாதிரி இருந்துச்சு. பிங்க் ஃபெதர்ஸ், பிங்க் கலரில் ஒரு இளஞ்சிவப்பு, ஒரு மகுட வச்ச மாதிரி இருந்துச்சு. வைல் த ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பிளமேஜ், அதனுடைய பாடி முழுவதும் அந்த ரெக்கைகள் எல்லாமே வாஸ் இன் வேரியஸ் ஷேட்ஸ், என்னன்னு சொல்ல முடியாத பல ஷேட்ஸ் இருந்தது. ஆஃப் த மட்டியஸ்ட் ஒரு அழுக்கா, அதனுடைய பழுப்பு நிறம். ஸ்லட்ஜியஸ்ட்டும் ரொம்ப, அது ஸ்லட்ஜியஸ்ட் அப்படின்னு சொன்னால் சேறு பூசிய பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவோம். மட்டியஸ்ட், ஸ்லட்ஜியஸ்ட், ப்ரௌன். மட்டியஸ்ட் சேறு பூசிய, பழுப்பு ஸ்லட்ஜியஸ்ட் ஒரு ப்ரௌன் கலர், சேறு பூசிய ஒரு ப்ரௌன் கலரில் அது வினோதமாக இருந்துச்சு. இட்ஸ் கர்வ்டு பீக், அதனுடைய அலகுகள் வளைஞ்சி வாஸ் சன்ஃப்ளவர் எல்லோ, அது சூரியகாந்தி மஞ்சள்னு சொல்கிறோமே அந்த கலரில் இருந்தது. அண்ட் இட்ஸ் ஐஸ் வேர் த கலர் ஆஃப் கோலா ஹெல்டு டு சன்லைட், அதனுடைய கண்கள் சூரிய வெளிச்சத்தில் ஒரு கோலாவை வச்சா எப்படி ஒரு மின்னும் அந்த மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்டு விசு வித் எ ஃப்ளோரிஷ், இதுதான் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்டு. திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்டு விசு வித் எ ஃப்ளூரிஷ்,
சிரித்த முகத்துடன் ஃப்ளூரிஷோட விசு சொன்னான். ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் ஜிகி ஜகா கிங் ஆஃப் த டாங்கா. ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் ஜிகி ஜகா கிங் ஆஃப் த டாங்கா. அதனுடைய முழு பேர் அதான். ஹவ் ஐ ஆம் கோயிங் டு மிஸ் ஹிம். இவனை நான் ரொம்ப நாளைக்கு மிஸ் பண்ண போகிறேனே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லி ஹீ டாக்ஸ். என்ன அழகாக அவன் பேசுவான் தெரியுமா? ஸோ பியூட்டிஃபுல்லி ஹீ டாக்ஸ். ஹீ கேன் ஈவன் ரிசைட் ஃப்ரெஞ்ச் பொயட்ரி. ஹீ கேன் ஈவன் ரிசைட். அவன் ஃப்ரெஞ்சு பொயட்ரி எல்லாம் கூட ஒப்பிப்பான் அப்படின்னு சொன்னார். த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ரைஸ். ஆமாம், இவ்வளவு புகழ்ந்தாங்களே. த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ரைஸ். இத்தனை புகழுக்கும் சொந்தக்கார அந்த பறவை வாஸ் ஸ்டாண்டிங் கூல். ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தது. ஸ்டாண்டிங் கூல் அண்ட் அன்மூவ்டு. அசையாமல் நின்றுக்கிட்டு இருந்தது. வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹியூமன் கிரம்பினஸ் இன் ஹிஸ் கோலா கலர்டு ஐஸ். அந்த கோலா கலர் கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரம்பினஸ், அதாவது ஏதோ ஒரு பிடிக்காத தன்மை, ஏதோ ஒரு அதனுடைய கண்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வெறுப்பு, ஒரு கிரம்பினஸ், ஒரு அடம் அதனுடைய கண்களில் தெரிஞ்சிச்சு. அரவிந்த் ஃபைண்டிங் தட் ஜிக்ஸாக் வாஸ் சல்கீலி ரெஃப்யூசிங். அரவிந்த் பார்த்து சல்கீலி ரெஃப்யூசிங் டு சே எ வேர்டு. சல்கீலி ரொம்ப சோகமாக அது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு அரவிந்த் ஃபைண்டிங் தட் ஜிக்ஸாக் வாஸ் சல்கீலி, ரொம்ப சலுப்பான்னு சொல்கிறமே, சோகமாக சலுப்பா, ரெஃப்யூசிங் டு சே எ வேர்டு டெஸ்பைட் ஆல் தயர் எஃபர்ட்ஸ். இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அட் ஸ்ட்ரைக்கிங் எ கான்வர்சேஷன், அதோட பேசுகிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் அது பாட்டுக்கு சலுப்பாக நின்றுக்கிட்டே இருந்தது. சல்கீலி டேஷ்டு இன்டு த கிச்சன். இவன் பாட்டுக்கு டேஷ்டு இன்டு த கிச்சனுக்குள்ளே ஓடனான். ஓடி போய் டு ரிட்டர்ன் வித் எ பிளேட், ஒரு பிளேட் ஹீப்டு, அதில் குவிச்சிருந்தது. ஹீப்டு ஹரிட்லி, வேகமாக வந்தான். வித் ஜூசி ஃப்ரூட் ஸ்லைசஸ் அண்ட் சம் நட்ஸ். அந்த பிளேட் நிறையா ஜூசி ஃப்ரூட், பழங்களை கட் பண்ணி, கொஞ்சம் நட்ஸ், சில கொட்டைகளும், நம்ம முந்திரி கொட்டை பாதாம் கொட்டையெல்லாம் சொல்கிறோமில்ல, அதையெல்லாம் கொண்டு வந்தான். அரவிந்த் என்ன நினச்சிக்கிட்டான், இந்த ஜிக்ஸாக் ரொம்ப சலுப்பாக எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து இவங்களும் டெஸ்பைட் ஆல் தேர் எஃபர்ட்ஸ் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. அது எந்த ஒரு கான்வர்சேஷனுக்கும் உரையாடலுக்கும் மறுக்குது. ஒருவேளை பசியில் அது களைப்பாக இருக்குதோ அப்படின்னு நினச்சி இவன் விடுன்னு கிச்சனுக்கு போய் வேகமாக திரும்பி வந்தான். ஹரிட்லி ஒரு பிளேட், அது ஹீப்டு வித் பிளேட்டில் அப்படியே ஒரு குவியல், ஆமாம், என்ன பழங்களை அறுத்து, ஆமாம், ஜூசி ஃப்ரூட் கொட்டைகளோட கொண்டு வந்திருந்தான். இதுதான் இந்த வீடியோவோட 3rd பார்ட். கொஞ்ச நேரம் கழித்து இதனுடைய 4th பார்ட்டுக்கு போகலாம். பாய்.